first, market next. Brand first, market next. Hey guys, happy to see you in the next section. So நம்ம வந்து இப்போ பிக்சலில் இருக்கும். ஸோ பிக்சல் இஸ் நத்திங் பட் நான் சொன்ன கோடிங். நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு சிம்பிளாக க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கற்றுக்கலாம். ஸோ பிக்சல்ஸ் இன்ஸ்டாலிங் த பிக்சல் ஃபார் ஆல் த பேஜஸ். இது நம்ம பிக்சல்ஸ்னால் ஆல்ரெடி நான் என்ன இன்ட்ரொடக்ஷன் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். பட் இன்கேஸ் நான் திருப்பி நான் பிக்சல்ஸ்னால் என்ன சொல்லுவேன், தேர் ஆர் ஸ்மால் செட் ஆஃப் கோட்ஸ். அதை வந்து நம்ம பேஜஸில் பேஸ்ட் பண்ணணும். வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ண வேர்ட்ப்ரெஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு ப்ளகின் இருக்குது, அந்த ப்ளகினை யூஸ் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லா பேஜஸ்லேயும் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் பர்டிகுலராக ஒரு விஷயத்தை மட்டும் டாக் பண்ணால் அதுக்கு நம்ம தனியாக பிக்சல் க்ரியேட் பண்ணி அதுக்கு தனியாக பண்ணலாம். ஸோ ஒரு ஆட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பிக்சல் தான் நம்மளுக்கு தருவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம மல்டிபிள் ஆட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் நம்ம பேக்கப்புக்காண்டி அந்த பிக்சலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் வந்து ப்ராக்டிக்கலாக போகும்போது நான் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணி என்னோடய குருகிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். ஸோ வாட் இஸ் பிக்சல் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்ற செக்ஷனை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆட் அக்கௌண்ட். இது வந்து என்னோடய டம்மி அக்கௌண்ட். நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஜாம் ப்ரோன்னு சொல்லிட்டு சம் டம்மி அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து நான் க்ரியேட் பண்ணது. ஸோ அது என்னோடய ப்ரொஃபைல், ஜாம் ப்ரோன்றது ப்ரொஃபைல் மூலயமா நான் ஒரு கிரியேட் ஆடுன்னு கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அட்வர்டைஸ் ஆன் ஃபேஸ்புக்னு ஒரு ஆப்ஷனை நான் வந்து இங்கே ஃபேஸ்புக்கில் வரும், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டேன். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிஸ்னஸ் டூல்ஸ்ன்னு இருக்கும். இந்த பிஸ்னஸ் டூல்ஸை கிளிக் பண்ண போகும்போது ஈவெண்ட் மேனேஜர். ஸோ ஈவெண்ட் மேனேஜர்னால் உங்களுக்கு அந்த டெக்னாலஜிலே புரியும். ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ணுறவங்க, அந்த ஈவெண்ட் என்ன நடந்துச்சு, ஸோ அதில் என்ன கன்வர்ஷன் நடந்துச்சு, எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் போனாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ணுறது. இது பர்டிகுலராக இது ஒரு கேம்பெயின். நம்ம ஒரு கேம்பெயின் வந்து ஒரு வீடியோ கேம்பெயினோ இல்லை இமேஜ் கேம்பெயினோ அது ஒரு ஈவெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டெக்னாலஜியில் நம்ம திங்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா டேட்டா சோர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட் கனெக்ட்ஸ் டேட்டா. ஸோ நம்ம வெப்சைட், ஆப் அண்ட் ஆஃப்லைன். ஸோ நம்ம வெப்சைட் தான் நம்ம அனுப்புகிறோம். எய்தர் நீங்கள் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். தெர் இஸ் அனதர் மெத்தட். இப்போ வந்து யூஐ நான் சொன்ன மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ வெப்சைட் தான் நம்ம மோஸ்ட்டாக பண்ணுவோம். இன்கேஸ் உங்களோட பிஸ்னஸ் ஆப்பாக இருக்குது, எவ்வளோ இன்ஸ்டாலேஷன்ஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோ ரூபாவுக்கு எவ்வளோ இன்ஸ்டாலேஷன் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். டெஃபினட்டாக தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங். ஸோ ஃபேஸ்புக் பிக்சல்ஸ் அண்ட் சர்வர் சைட் பிக்சல். சர்வர் சைடு ஏபிஐ வந்து டு பி ஃப்ரேங்க் அது என்னன்னு எனக்கு தெரியாது, அது வந்து நம்மளுக்கு தேவையும் கிடையாது. ஸோ ஃபேஸ்புக் பிக்சல் தான் மோர் தென் இனஃப் நம்மள மாதிரி ரன் பண்ணுறோம். ஸோ பிக்சலுக்கு ஒரு நேம், உங்களோட வெப்சைட் நேம் என்னமோ அந்த பிராண்ட் நேமை கொடுக்கோங்க. CIENTIFI சயின்டிஃபிக் மெத்தட். நான் இப்போதைக்கு சயின்டிஃபிக் மெத்தட்னு போட்டுக்கிறேன். மேபி scientific method.in. method.in. எஸ், நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல் ரெடியாக இருக்கும். எஸ், இன்ஸ்டால் த கோட் மேனுவலி இல்லை யூஸ் த பார்ட்னர். நம்ம வந்து மேனுவலாகவும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ மேனுவலாக நம்மளுக்கு கோடு தந்துடுவாங்க. யூஸ் த பார்ட்னராக நம்ம வந்து யாருக்காச்சும் மெயில் அனுப்புகிற மாதிரி, நம்மளோட டெவலப்பருக்கு யாருக்காச்சும் மெயில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டால் த கோட் மேனுவலி. ஸோ இதுதான் வந்து பேஸ் கோடுன்றது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எல்லா பேஜுக்குமே காமனாக இருக்க போகிற கோட். ஸோ இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணதுக்கு அப்புறம் டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்களோட வேர்ட்ப்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை லேண்டிங் பேஜாக இருக்கலாம், இட் குட் பி எனி திங். ஸோ நீங்கள் வந்து அந்த செக்ஷனில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் கிளிக் ஃபனல்ஸ் காட்ரா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து செப்பரேட்டாக அதுக்குன்னு ஆப்ஷன் இருக்கும். வேர்ட்ப்ரெஸ்ஸில் நீங்கள் ஒரு ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் சம்திங் ப்ளகின் இருக்கும். ஸோ ஹெட்டர் செக்ஷனில் வந்து இந்த கோடை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அதுதான் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹெட்டர் செக்ஷனில் இந்த கோடை நம்ம பேஸ்ட் பண்ண போகும்போது என்ன ஆகும்னா எல்லா பேஜுக்குமே போயிடும். நீங்கள் அடுத்து நீங்கள் உங்களோட அந்த scientific method.inல நீங்கள் எந்த ஒரு சைட்டாக இருந்தாலும், எந்த ஒரு லேண்டிங் பேஜாக, என்ன ஒரு லிங்க் போனாலும், எக்ஸ்டென்ஷன் என்ன வேணால் போடலாம். பட் எல்லாத்துலேயுமே இது இருக்கும். ஸோ எந்தெந்த பேஜுக்கு யார் வந்தாங்கன்றதை நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ கோடை காப்பி பண்ணிவிட்டேன், நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். அதை நான் எப்படி பேஸ்ட் பண்ண நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனேபிள் இந்த அட்வான்ஸ் மேட்சிங். எஸ், கண்டினியூ.
இது வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஈவெண்ட் கோடு நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு பட்டன் இருக்குது அப்படின்னா அந்த பட்டனுக்கு மட்டும் நம்ம போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆட் இருக்குது, ஆடை கிளிக் பண்ணி உங்களோட லேண்டிங் பேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ லேண்டிங் பேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து அங்கே இமெயில் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த இமெயில் கொடுத்து அந்த பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா ஓகே, உங்களோட கேம்பெயினோட கோல் வந்து அதை தான் ட்ராக் பண்ணி எவ்வளோ பேர் வந்து சைன் அப் பண்ணியிருக்காங்க ட்ராக் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஈவெண்ட் கோடு வந்து சைன் அப்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் கோடு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் சைன் அப், அதாவது டேஷ்போர்ட், ஃபேஸ்புக் டேஷ்போர்டில் உங்களுக்கு காட்டும் எவ்வளோ பேர் வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத காட்டும். ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். லெட்ஸ் ஷோ யூ ஈவெண்ட் செட்டப் பண்ணுறது வந்து இப்போதைக்கு இப்போ நீங்கள் பிக்சல் காப்பி பண்ணிட்டீங்க, நீங்கள் போய் பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க எங்கே வேணால். ஸோ இப்போ வந்து என்னோடய லேண்டிங் பேஜ் இருக்குது, அந்த லேண்டிங் பேஜுக்கு மேபி நான் ஒரு லைவாக ஏதாச்சும் ஒரு லேண்டிங் பேஜ் இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஸோ கிவ் எ செகண்ட் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது புது அக்கௌண்ட்னால என்னால் வந்து லைவாக எக்ஸாம்பிள் காட்ட முடியாது. ஸோ என்னோடய அக்கௌண்ட்லேருந்து நான் அந்த பிக்சல் கோடு எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன் அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ எப்பயுமே போல் நான் சொன்ன மாதிரி யூ கேன் கோ வித் திஸ். இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி ஈவெண்ட் மேனேஜர்ஸ் இருக்கும். அந்த ஈவெண்ட் மேனேஜர் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஸோ யூ கேன் கிரியேட் த நியூ பிக்சல். இஃப் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் பிக்சல் க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி எனக்கு இருக்கிறதுனால ஸோ எனக்கு வந்து புது பிக்சல் காட்டாது. ஸோ என்னோடய ஆட் அக்கௌண்ட்டு எந்த ஆட் அக்கௌண்ட்டோ அந்த லைவ் கரண்ட்டாக இருக்கிற லைவ் ஆட் அக்கௌண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணுறதுனால தான் எனக்கு இந்த டேட்டா காட்டுது. ஸோ 2 பிக்சல் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு பிக்சல், இது ஒரு பிக்சல். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி வியூ இருக்கும். உங்களுக்கு புதுசானா நீங்கள் இதை கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் அது கிடையாது, கிவ் எ செகண்ட். ஸோ இப்போ வந்து நான் வந்து பிக்சலை வந்து jampanner.com அந்த சைட்டில் வந்து இந்த பிக்சல் கூட வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் பிக்சலோட ஐடி. ஸோ அதை நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா இந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம். ஒரு பிளகின் இருக்குது, பிக்சல் ஹெல்ப்பர்ன்ற ஒரு பிளகின். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை வந்து கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஸோ இது பிக்சல் இருக்குது இல்லை அப்படின்றது தெளிவாக இது சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் வியூ பிக்சல் இதில் இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது. பிக்சல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி கஸ்டம் பிக்சல் ஆட் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ கேஸ் ஒரு கிவ் எ செகண்ட் கைஸ். ஸோ உங்களுக்கு அந்த நோட்ஸை நீங்கள் இந்த நோட்ஸை கிளிக் பண்ணி பார்க்கலாம், இல்லை நீங்களே அந்த ஈவெண்ட் செட்டப்பை வந்து செட்டப் பண்ணலாம். ஸோ இது வந்து மேனுவலாக வந்து நம்மளே செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட யூஆர்எல் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லேண்டிங் பேஜுக்கு வந்து அது போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த யூஆர்எல் போடுறேன், மேபி இது ஒர்க் ஆகலாம். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பனர் வச்சுருந்தேன். இப்போ ஜாம்பனர் இல்லாமல் சயின்டிஃபிக் மெத்தட் ஒரு டொமைனை பர்ச்சேஸ் பண்ணி அதில் பண்ணியிருக்கிறதுனால மேபி இட் வில் ஹெல்ப், ஆர் இது வந்து செட் ஆகலன்னு சொல்லலாம். மேபி இப்போ ஜாம்பனர் நான் போட்டிருந்தேன்னா வந்திருக்கும். எஸ், இட்ஸ் ஓப்பன்ட் நவ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இப்போ வந்து ஃபேஸ்புக் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் செட்டப் டூல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 299 வெபினாராக நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வெபினார் வேணால் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்கே டைப் பண்ணுவாங்க, அவங்களோட டேட்டா கொடுப்பாங்க. இங்கே பே 299 இருக்கும். இப்போ ஆல்ரெடி இங்கே பிக்சல் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். ஸோ இந்த பர்ச்சேஸுன்ற விஷயம் வந்து இங்கே கொடுத்துருக்கறனால யார் பே பண்ணி இதை கிளிக் பண்ணுறாங்களோ இதுக்கப்புறம் பேமெண்ட் கேட் வைப்போம். ஸோ இது பர்ச்சேஸுன்னு இருக்கிறதுனால யாரெல்லாம் இது கிளிக் பண்ணுவாங்கன்னா யார் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ வெபினாரில் அவங்க கிளிக் பண்ணுவாங்க. இது எதுக்கு நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா லெட் அஸ் ஷோ தட். ஆட் மேனேஜர் போயிடலாம். ஸோ ஆட் மேனேஜரில் நம்மளோட கேம்பெயினை ட்ராக் பண்ணுறதுக்கு தான் பிக்சல். ஸோ லெட்ஸ் ஷோ த டேட். லாஸ்ட் மந்தில் வச்சுக்கலாம். எஸ் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ், அதாவது நான் வந்து 2000 rupees நான் செட் பண்ணுறேன்னா 345 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணி தான் 299 கேம்பெயினுக்கே வந்து நான் பர்ச்சேஸ்ன்னு கொண்டு வரேன். ஒரு பர்ச்சேஸ் நடக்கிறதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா காசு ஸ்பெண்ட் பண்ணி தான் கொண்டு வரேன். ஸோ என்ட்ரியில் வந்து நம்ம தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பெய்டு வெபினார்னு நம்ம போகிறதுனால அப்படி இருக்கும். ஃப்ரீ வெபினார்னால் குவாலிஃபை ஆகாத பீப்புள்ஸ் வருவாங்க. ஸோ இது வந்து குவாலிஃபைடு, அவங்களே வந்து தெரியும் என்ன கிடைக்கும் என்ன வருதுன்னு லேண்டிங் பேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஸோ 28 பர்ச்சேஸ், ஸோ 29 பர்ச்சேஸ். ஸோ இந்த ரிசல்ட் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் இருக்கும். நம்ம ஜென்ரலாக கேம்பெயின் பண்ணோம் அப்படின்னா
நம்பர்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் எதுக்கு வருது ஏன் வருதுன்னு தெரியாது. நம்மளுக்கு தேவை கன்வர்ஷன். ஸோ கன்வர்ஷன் கேம்பெயின் ரன் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பிக்சல் தேவைப்படும். ஸோ அதுக்கு தான் இந்த பிக்சல். ஸோ அப்போ தான் வந்து நான் 2000 ஸ்பெண்ட் பண்ணுறேன், 2500 ஸ்பெண்ட் பண்ணுறேன், எனக்கு 29 பர்ச்சேஸ் நடக்குது. வித்தின் ஒரு 2 to 3 டேஸில் நடக்குது. நான் ஒரு பர்ச்சேஸ்க்கு வந்து நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது ஒருத்தர் என்னோடய வெபினாருக்கு அட்டன் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து 375 rupees ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான். ஸோ நான் சொன்ன நம்பர்ஸ், நான் சொன்ன மெட்ரிக்ஸ், இந்த மெட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு தெரியணும். ஃபார் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இதை வந்து என்னோட வெபினார் சைனப்புக்கு நான் பண்ணியிருக்கேன், என்னோட லோ டிக்கெட் ஃபஸ்ட்டு என்ட்ரி லெவல். ஸோ இதே வந்து நான் வந்து என்னோடய மெம்பர்ஷிப்புக்கு, அதாவது 299 அந்த மெம்பர்ஷிப்புக்கு வந்து டேரெக்டாக நான் கேம்பெயின் பண்ணுறேன். அப்போனா நான் இந்த இடத்துல வந்து 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ண கூட நான் ரெடியாக இருப்பேன். 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து என்னோடய மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வராங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு மந்த் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, செகண்ட் மந்த்தில் எனக்கு ப்ராஃபிட் வரும், ரைட்? ஸோ 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தர் கன்வெர்ட் ஆகிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுன்றதை நான் பார்க்கணும். ஸோ தட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ். நான் வந்து இதில் வந்து 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும், என்னோட அமௌண்ட்டை நான் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நான் 30,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி 30 பேரை நான் கன்வெர்ட் பண்ணால் அவங்க செகண்ட் மந்த்லேருந்து எனக்கு ப்ராஃபிட் தருவாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுதான் ஃபனல் ஆக்சுவலி. ஸோ ஃப்ரண்ட் எண்டில் வந்து நான் இது கொடுக்குறேன், ஐ மீன் வெபினார்லேருந்து இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன காட்ட போகிறேன்னா, இது எப்படி அந்த ஃபனல் பேஸஸ்லேயே இந்த டேஷ்போர்டை ரெடி பண்ணணுன்னு காட்ட போகிறேன். ஸோ எப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போ பட்ஜெட்ஸ்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல, பட்ஜெட் வராது ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஃப்ரெண்டில் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெபினாரோட வேல்யூ 299. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ், எவ்வளோ பர்ச்சேஸ் நடக்குது, எவ்வளோ காஸ்ட் பெர் கிளிக் எவ்வளோ நடக்குது, அந்த மெட்ரிக்ஸ் இருக்குல்ல, அந்த மெட்ரிக்ஸ் படி இந்த டேஷ்போர்டை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிக்சல் பேஸ் கோட் காமன் எல்லாத்துக்கும் இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. அடுத்து வந்து பர்டிகுலராக ஒவ்வொரு பட்டனுக்கும் நான் ஈவெண்ட் செட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் வந்து நான் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் வேர் இஸ் இட், எஸ், இதை கிளிக் பண்ணி நான் நெக்ஸ்ட்டு போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் கிவ் த டேட்டா. ஸோ இங்கேருந்து என்னோடய மேபி பேமெண்ட் கேட்வே போகும். பேமெண்ட் கேட்வே வந்து நான் வந்து ஐ திங்க் ரேசர் பே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் jampreneur.com மாற்றினதுனால வரல, scientificmethod.in போட்டால் கண்டிப்பாக வரும். ஸோ ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வர கேம்பெயின் எல்லாமே jampreneur.comல பண்ணேன். பட் இனிமேல் scientificmethod.in புது டொமைன்லேருந்து தான் நான் கேம்பெயின் பண்ண போகிறேன். ஸோ அது நான் பண்ண போகும்போது மேபி ஐ வில் ரெக்கார்ட் அண்ட் டூ இட் இன் த ஃபியூச்சர். இப்போ பண்ண முடியாது. அண்ட் ஸோ இப்போ உங்களுக்கு பிக்சல் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும், ப்ளஸ் இது எப்படி பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். See you in the next video. Bye. Brand first, market next. Brand first, market next.